Ma'am, it was a splendid experience to visit your farm. எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபார்மை நீங்கள் செட்டப் பண்ணீங்க? எது உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்துச்சு? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபார்மை செட் பண்ணுறது ஒரு ஒரு ஜஸ்ட் லைக் தட் திங்கிங்கில் டெவலப் ஆகாது. ஒரு யாகம் மாதிரி நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஷேர் பண்ணுங்கள். குருவே சரணம். ஆவார இயற்கை வாழ்வியல் பண்ணை. இந்த பண்ணை வந்து நான் டிசைன் பண்ணலைங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இது வந்து யூனிவர்ஸோட ஒரு கால் அப்படின்னு சொல்லலாம். த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த ஃபார்ம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 300 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் கோஷாலா, அதுவும் நேட்டிவ் கவுஸ் தான் வச்சுருக்கோம். நேட்டிவ் கவுஸ் அண்ட் புல்ஸ் வச்சுருக்கோம். டாங்கி பார்க், அதை தாண்டி உணவு காடு அப்படிங்கிற அடிப்படையில் வீட்டுக்கு வேணுங்கிற காய்கறி, பூக்கள், பழங்கள் இது எல்லாமே இங்கே வந்து நம்ம பண்ணுறோம். இதை தாண்டி ஃபோர்காஸ்டாக என்ன யோசிச்சிருக்கோம்னா, ஒரு 1500 பனை விதைகளை நட்டு இன்னைக்கு அவங்க எல்லாமே ஒரு 3-4 ஃபீட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ஒரு பெரிய பாம் இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் இஸ் ஒரு ஃபாரஸ்ட் ஆஸ் வெல் இஸ் ஒரு ஃபுட் பர்மாகல்ச்சர். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம் செட்டப் எங்களுக்கு வேணுங்கிறத கேட்டுக்குள்ளே இருந்து எதுவுமே வெளியில இருந்து கொண்டு வராமல் இங்கேயே நாங்கள் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு அதாவது வாழ்க்கை இயலா இருக்கணும் விவசாயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதிரி பண்ணையா இதை வந்து வடிவமைச்சிருக்கிறோம். அதுக்கு இறைவனும் பிரபஞ்சமும் துணை இருந்திருக்காங்க. தேங்க்யூ.